கெட் ரெடி வித் மீ ஃபார் வளகாப்பு ஃபங்க்ஷன். இதே மாதிரி என் பாடி என்னோட பேச்சு கேட்காம போயிட்டே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு தான் வளகாப்பு நடக்கும். என்ன ஒன்றும் வயிற்றுல பாப்பா தான் இருக்காது. இவ்வளோ நாள் கடைக்கு போகிறேன், திருவிழாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் உண்மையாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறேன். எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு ஃபேஸை நல்லா பட்டுன்னு பரோட்டா மாதிரி அடித்து எடுத்துட்டேன். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ் எந்தில்லன்ற மாதிரி. இந்த சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுது. ஒரே ஒரு முறை தான் அஞ்சலி இந்த சாரீ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன். அப்படியே இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு பாதி வள்ளலாட்டு எடுத்து கொடுத்துட்டேன். என் கண்ணியே என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலி எனக்கு எந்த சாரீ போட்டாலே பிடிக்காது. பட் இந்த சாரியில் எனக்கே நான் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதே வியர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு ரீசன் வந்துட்டு எனக்கு இப்போ ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கிற ஒரே சாரீ இது மட்டும்தான். அப்புறம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஐலைனர் வைக்கல. அதுக்கான ரீசன் வந்துட்டு செம்ம வெயிலுங்க பெங்களூரில். என்னால் சத்தியமாக முடியல. எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் தண்ணிமயமாகவே சுற்றின்னு இருக்கிறோம். ஸோ அழிஞ்சு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே பூவில் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா காட்ட மாட்டேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பூ வாங்கி கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வெளியே போனால் பூ வாங்கி கொடுக்குவாரு. ஸோ இன்றைக்கி ஒரு பூவோட லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.